ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மென்பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் 365ல செகண்ட் சாப்டர் பார்க்குறோம். இந்த சாப்டரில் நம்ம மைக்ரோசாஃப்ட் 365ல டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் இந்த சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் 365ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் லைக் டீம்ஸ், வேர்ட், இதெல்லாம் நம்ம எப்படி ஆட்-இன்ஸ் ஆட் பண்ணுறது, அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாப்டராக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அதை இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்றது நம்மளோட ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதோட ஒரு ரெப்ளிகா மாதிரி இருக்கும். பட் ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்காது அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த விதமான லிங்க்கும் இருக்காது. டெவலப்பர்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்ல தான் அவங்களோட டெவலப்மெண்ட் ஒர்க்கை பண்ணுவாங்க. அவங்களோட கோட் சேஞ்சஸ், அந்த கோடை வச்சு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்ல தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் 365ல எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டை 90 டேஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் அந்த என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம 25 யூசர் லைசன்ஸை வந்து 25 யூசர்ஸ்க்கான லைசன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம நிறைய விதமான டெவலப்மெண்ட் ஒர்க்ஸை பண்ணலாம். நம்மளோட மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், இது ஷேர் பாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க், இது எல்லாத்துக்கான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது. வரப்போகிற வீடியோஸில் இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்மளோட ஓன் டெவலப்டு கஸ்டம் அப்ளிகேஷன்ஸை எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ டெமோ போகலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த யூஆர்எல் தான் மைக்ரோசாஃப்ட் 365 டெவ் என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிற யூஆர்எல். ஸோ இதை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணிட்டு உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட லாக்இன் பண்ணுங்க. உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எதுவும் இல்லைன்னா ஒரு புது அவுட்லுக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதை இங்கே நீங்கள் சிங்க் பண்ணி அதை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் டெவ் சென்டர். ஸோ இங்கே தான் நம்ம டெவலப்பர் சாண்ட்பாக்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னா ஜாயின் நவ் கொடுக்கலாம். ஸோ இந்த ஜாயின் நவ்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கெட் இன்ஸ்டன்ட் சாண்ட்பாக்ஸ் ப்ரீ கான்ஃபிகர்டு சாம்பிள் டேட்டா இன்க்ளூடிங் டீம்ஸ், டெவலப்பர் போர்ட்டல் அண்ட் ஸ்டார்ட் டெவலப்பிங் த மைக்ரோசாஃப்ட் 365 பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே நான் ஜாயின் நவ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது என்னோட எக்ஸிஸ்டிங் அவுட்லுக் அக்கௌண்ட். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண பிறகு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். உங்களோட டொமைன் நேம் அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சு. இது என்னோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பேஜ். ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜில் இன்னும் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் எவ்வளோ நாள் பெண்டிங் இருக்கும், என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட், என்னோட யூசர் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 25ல நான் 9 யூசர் லைசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த அட்மின் ப்ரொஃபைல் பேஜில் காட்டும். ஸோ கோ டு சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வரும். அண்ட் இங்கே டெலீட் ப்ரொஃபைல் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இங்கே விஷுவல் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைபர்னு காட்டுது. இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் வச்சு லாக்இன் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டும். தென் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும், அந்த ப்ராடக்ட்ஸோட அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளூயன்ட், மைக்ரோசாஃப்ட் கிராஃப், இதெல்லாம் இப்போ எனக்கு தேவை, அதனால இதை செக்இன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் நோட், அவுட்லுக், இதெல்லாம் தேவை, அதனால் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வர ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் இருக்க டெவலப்மெண்ட் ஃபீச்சர்ஸ், அதில் இருக்க லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே வந்து ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்ட பிறகு இந்த யூஆர்எல் போங்க, admin.microsoft.com. ஸோ இந்த யூஆர்எல்ல நமக்கு புதுசாக கிரியேட் பண்ண அந்த டொமைன் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ உங்களோட டெவலப்பர் அக்கௌண்ட். ஸோ இந்த டெவலப்பர் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் சென்டர். ஸோ நம்மளோட எல்லா விதமான M365 ஆப்ஸும் இங்கேருந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த அட்மின் சென்டர் தான் வந்து எல்லா அட்மின் சென்டருக்கும் பேரண்ட் லெவலில் இருக்கிற ஒரு அட்மின் சென்டர். ஸோ இதை வந்து நம்ம ஒன்று இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஹோம் பேஜில் நமக்கு சில கார்ட்ஸ் மாதிரி இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த கார்ட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோமோ அதை ட்ராக் பண்ணி மேலே எடுத்துன்னு வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ பில்லிங்ஸ் முக்கியமான தேவை, அதனால நான் மேலே எடுத்துன்னு வச்சுக்கிறேன். ஸோ எந்த விதமான பில்லிங் காஸ்ட்டும் வராமல் நான் பார்த்துக்கணும் அதை.
அண்ட் ஆட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது புதுசாக ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா மெசேஜ் சென்டர் முக்கியமாக தேவை. இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகிடும், இல்லை இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி இதுவும் தேவை, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கார்ட்ஸ் இந்த பேஜில் ஆட் ஆகிடும். நம்ம அதை ட்ராக் பண்ணி மேலே எடுத்து வந்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். அண்ட் இந்த லெஃப்ட் நேவிகேஷனில் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது, யூசர்ஸ். ஸோ இந்த டொமைன்குள்ள எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை யூசர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க, அது எல்லாமே நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அண்ட் நியூ யூசர்ஸை ஆட் பண்ணுறதுனாலும் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒரிஜினல் நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டொமைனும் இருக்கும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லா யூசர்ஸ்க்கும் இதே போல தான் வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க, கிரியேட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம ஆட் யூசர் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த டொமைனில் ஒரு புது யூசரை ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு யூசர் ஆட் பண்ணுறேன். யூசரோட நேம் டெஸ்ட்னு கொடுத்துட்டு லாஸ்ட் நேமை வந்து யூசர்னு கொடுக்குறேன். ஸோ அந்த டிஸ்பிளே நேம் டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கன்கேட்னேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அண்ட் இது மாடிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளால முடியும். ஸோ நான் டெலீட் பண்ணிட்டு டெஸ்ட் யூசருக்கு நடுவில் ஸ்பேஸ் விளாத மாதிரி கூட செய்யலாம். ஸோ இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் யூசர் நேம், ஸோ இந்த யூசர் நேம்ன்றது ஆக்சுவலாக மெயில் ஐடி. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ test.user அப்படின்னு நாங்கள் கொடுக்க போகிறேன். ஸோ test_user அப்படின்னு கொடுக்கலாம். அண்ட் இங்கே நம்ம நேம் கொடுக்கும்போது அது அவைலபிலிட்டி செக் பண்ணும். எப்படி நம்ம ஜிமெயிலையோ இல்லை அவுட்லுக்லையோ புது இமெயில் ஐடி வச்சு நம்ம அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அவைலபிலிட்டி செக் பண்ணுவோம், இங்கே அவைலபிலிட்டி செக் பண்ணும். ஸோ ஆர்கனைசேஷனில் டூப்ளிகேட் என்ட்ரியில் ஒரே யூசர் நேமில் 2 யூசர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதால இது அவைலபிலிட்டி செக் பண்ணும். ஸோ செக் பண்ண உடனே இந்த யூசர் அவைலபிளாக இருந்தால் நமக்கு எதுவும் காட்டாது. இன்கேஸ் இருந்துச்சுன்னா எரர் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ பாஸ்வேர்டு இருக்குது. இது நம்ம அன்செக் பண்ணிட்டு பண்ணோம்னா நம்ம ஒரு பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக செட் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் டு செக் திஸ் பை டிஃபால்ட், ரைட்? தென் ரெக்வயர் திஸ் யூசர் டு சேஞ்ச் த பாஸ்வேர்ட் வென் தே ஃபர்ஸ்ட் சைன் இன். ஸோ இதை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து குட் ப்ராக்டிஸில் இருக்கிற 2 செக்லிஸ்ட். பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். அண்ட் யூசர் உடனே அவங்களோட பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் லாகின்ல சேஞ்ச் பண்ண சொல்லி ப்ராம்ப்ட் பண்ணணும். அதுவும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அந்த யூசரோட லொக்கேஷன் அண்ட் ப்ராடக்ட் லைசன்சஸ் இதெல்லாம் நம்ம அசைன் பண்ண போகிறோமோ அதெல்லாம். ஸோ லொக்கேஷன் இந்தியா கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு எந்த லைசன்ஸும் நான் செட் பண்ணல, நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இன்கேஸ் உங்களோட டொமைனில் நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வேறு வேறு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் வேறு வேறு ப்ராடக்ட்ஸை செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25 லைசன்ஸ் செட் பண்ண முடியும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டுது. அண்ட் பவர் ஆட்டோமேட்டில் இந்த டொமைனுக்குள்ளே நான் வந்து ஒரு 10,000 லைசன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஒரு அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால ஒன்று கம்மியாக காட்டுதுங்க. சேம் இது மாதிரி E5 டெவலப்பர்ஸும் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 9 அக்கௌண்ட்டுக்கு எடுத்திருக்கேன், அதனால அதை காட்டுது. எத்தனை பெண்டிங் இருக்குது அதை காட்டுதுங்க. ஸோ இதை மட்டும் இங்கே சூஸ் பண்ணிக்கிறான்னு கிரியேட்டிவ் யூசர் வித்தவுட் ப்ராடக்ட் லைசன்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இதை சூஸ் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு யூசர் அக்கௌண்ட்டாக மட்டும் இருக்கும். ஸோ எந்த லைசன்ஸும் அதில் இருக்காது, எந்த ஆப்ஸுக்கும் பெர்மிஷன்ஸும் இருக்காது. ஓ நம்ம டீம்ஸ் வச்சு ஏதாவது டெஸ்ட் பண்ணும்போது இந்த டெஸ்ட் யூசர் தேவைப்படும், அப்போ இது நமக்கு யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ யூசரோட ரோல்ஸும் நான் இங்கே எதுவும் செட் பண்ணல. இந்த யூசருக்கு நம்ம ஏதாவது அட்மின் பெர்மிஷன்ஸ் வேணும்னாலும் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இது எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச், நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்மின் சென்டருக்கு வந்து இந்த யூசரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், ஃபினிஷ். ஸோ இந்த யூசருக்கு இப்போ வந்து ஒரு அவுட்லுக் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இதை வச்சு நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு இன் பிரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அவுட்லுக் சைன்இன் பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக இது வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, நம்ம இந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கொடுத்த மாதிரி அந்த ப்ராம்ப்ட் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சைன்இன்லேயே வந்து நம்மளோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குது. கரண்ட் பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு புது பாஸ்வேர்டை நான் செட் பண்ணிவிட்டு இப்போ சைன்இன் பண்ணுறேன். ஓகே, பாஸ்வேர்ட் டசன்ட் மேட்ச். ஸோ இந்த பாஸ்வேர்டும் எல்லா பாஸ்வேர்டுக்கான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் ஆல்ஃபா நியூமரிக் காம்பினேஷன், ஒரு கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் காம்பினேஷன், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ இது எல்லாமே செக் பண்ணோம். ஓகே, செக்யூரிட்டி டிஃபால்ட்ஸ் ஆர் டர்ன்ட் ஆன் டு கீப் யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து 14 டேஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணால் நம்ம ஆத்தென்டிகேட்டர் ஆப்பில் வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ கேட்கும். ஸோ நம்ம மொபைலில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டரை வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஐஃபோனில் இருக்க ஆப் ஸ்டோர்லேயோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேரலாக உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோன் எடுத்து ஸோ இப்போ ஆத்தென்டிகேட்டர் நம்ம சிங்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம அப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதை அப்ரூவ் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட ஆத்தென்டிகேட்டரும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டும் சிங்க் ஆகிட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டன். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் இப்போ சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. எஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ண புது அப்ளிகேஷன்றதுனால இப்போ அதனோட கான்ஃபிகரேஷனில் பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால இப்போ இந்த எரர் காட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணி லான்ச் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் அட்மின் சென்டருக்கு மறுபடியும் போகலாம். அங்கே இருக்க மற்ற ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஸோ யூசர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ண யூசர் இப்போ இதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் யூசர். ஸோ டெஸ்ட் யூசர் நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ணது. ஸோ இந்த யூசருக்கு நம்ம எந்த லைசன்ஸும் நம்ம அப்ளை பண்ணல அப்படின்றதுனால இது வந்து பிளாங்காக இருக்குது. அண்ட் கெஸ்ட் யூசரில் நம்ம வந்து நம்மளோட டொமைன்லேருந்து அவுட் ஆஃப் த டொமைனில் இருக்கிற வேறு ஏதாவது யூசரையும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டெலிட்டட் யூசர்ஸ். ஸோ நம்ம எந்த யூசர்ஸை டெலிட் பண்ணாலும் ரீசைக்கிள் பின் மாதிரி இது வந்து டெலிட்டட் யூசர்ஸில் வந்து செட் ஆகிடும். அண்ட் இங்கே 30 days வரைக்கும் இந்த யூசர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. அண்ட் தேவையில்லைனா இங்கேருந்து நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். தென் டீம்ஸ் அண்ட் குரூப்ஸ். இங்கே லிஸ்ட் ஆகிருக்கிற எல்லாமே மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் கிரியேட் ஆன ஒரு புது டீமாக இருக்கலாம். அப்படி இல்லை மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் 365 குரூப் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷேர் பாயிண்ட்டில் ஒரு டிஎல் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்பை யூஸ் பண்ணலாம். அண்ட் அவுட்லுக்கில் நீங்கள் ஒரு மாஸ் பீப்புளுக்கு மெயில் சென்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்காகவும் நீங்கள் இந்த 365 குரூப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த 365 குரூப் எல்லா விதமான ஆஃபீஸ் 365 M365 அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். லைக் பிளானர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து இந்த குரூப்பை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த குரூப் வந்து மைக்ரோசாஃப்ட் கிராஃப் ஏபிஐயோடையும் சிங்க் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இங்கே குரூப் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆட் அ குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா சில ஸ்டெப்ஸ் காட்டும். அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்பாக அதை கிரியேட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இட் வாஸ் அ ரெக்கமெண்டட் ஸ்டெப். ஸோ இது இந்த டைப்பில் நம்ம குரூப் கிரியேட் பண்ணால் எல்லா இடத்துலையும் கொலாபரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின் ரிலையபிள் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்தந்த பர்பஸை மட்டும் தான் சர்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் எனேபிள் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் கிரியேட் பண்ணா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டாக மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது OneDriveலையோ ஷேர் பாயிண்ட்லையோ ஒரு ஃபைலை ஆட் பண்ணிட்டு அதை ஷேர் பண்ணிக்கலாம் இந்த குரூப்புக்கு. அண்ட் இந்த குரூப்புக்கு அதுக்கான பெர்மிஷன்ஸ் செட் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் செக்யூரிட்டி எனேபிள்டு இதை சூஸ் பண்ணிட்டோம்னா we can give only control access to OneDrive, SharePoint and can also be used to mobile device management. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை வந்து ஒரு மெயில் ஐடியா யூஸ் பண்ணிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மெயிலை சென்ட் பண்ணுற யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணனா கீழே இருக்கிற இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்பாக கிரியேட் பண்ணுறது ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே சில பேசிக் நேம் இது வந்து டெஸ்ட் குரூப்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் M365 குரூப்னு வச்சுக்கலாம்.
தென் நம்ம அட்மினா இந்த குரூப்பை கிரியேட் பண்ணுறதுனால நம்ம இந்த டீமுக்கு வந்து ஒரு ஓனரை வந்து கண்டிப்பாக அசைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த குரூப் ஓனருக்கு தான் வந்து இந்த குரூப்பை மேனேஜ் பண்ணுற நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அசைன் ஓனர்ஸ் கிளிக் பண்ண உடனே இந்த ஏடியில் கனெக்ட் ஆயிருக்க எல்லா யூசர் நேம்ஸும் பாப்புலேட் ஆகும். இதில் நம்ம ஏதாவது ஒரு யூசரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வந்து மல்டிபிள் ஓனர்ஸை கூட வந்து அசைன் பண்ணிக்கலாம். தென் மெம்பர்ஸ். ஸோ நம்ம டெஸ்ட் யூசரை ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டெஸ்ட் யூசர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம இங்கே மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குரூப்க்கு ஒரு இமெயில் அட்ரஸ், நம்ம குரூப் நேம் செட் பண்ணோம் இல்லையா, அந்த குரூப் நேமை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேற ஏதாவது யூனிக் ஐடி இருந்தாலும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்மளோட யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி, யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த இமெயில் ஐடி மாதிரி இதுவும் வந்து அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அலோவ் பண்ணும். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் நம்ம பப்ளிக்காக வச்சா வேற யாராவது ஒரு எக்ஸ்டர்னல் யூசராலையும் வந்து இந்த குரூப் அவைலபிலிட்டி இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அண்ட் ப்ரைவேட்டாக வச்சா இது வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும், வேற யாருக்கும் இந்த குரூப் இருக்கிறது வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த குரூப்பை யூஸ் பண்ணி யாராவது மெயில் அனுப்பினாலும் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாது, இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ பப்ளிக் வச்சா இந்த குரூப்பில் இல்லாத மெம்பர்ஸும் இந்த குரூப்புக்கு மெயில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்து குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த டெஸ்ட் குரூப், டெஸ்ட் யூசர், இதெல்லாம் நம்ம பின்னாடி வர போகிற டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது வந்து பில்லிங் பர்பஸ். ஸோ பில்லிங் பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தென் இங்கே ஷோ ஆல் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷோ ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இன்னொரு ஒரு அண்டர்லைன்ட் செக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும். இதில் வந்து மற்ற அட்மின் சென்டர்ஸ், அதாவது M365 அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற மற்ற அப்ளிகேஷன்ஸோட அட்மின் சென்டர், லைக் ஷேர் பாயிண்ட்டுக்கு தனியாக ஒரு அட்மின் சென்டர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு ஒரு அட்மின் சென்டர் இருக்குது, எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு அட்மின் சென்டர், அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, இந்த மாதிரி எல்லா தனித்தனி அட்மின் சென்டருக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காக மென்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.